அடுத்து நாம் பார்க்க போகிறது அவரைக்கொடி. இங்கே பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனாலும் இதில் எவ்வளோ அவரைக்கொடி. நான் இன்றைக்கி காலையில் தான் இதுலேருந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே நான் அறுவடை செஞ்சேன். நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் வந்துட்டு அதில் மிஸ் ஆன காய்கள் தான். இதே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி செடி. அங்கே பார்த்தோம் இல்லையா ஒரு பாத்திரத்தில், அது இல்லாத இங்கே தரையிலே வந்திருக்கு நல்லா. அங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது. இது எல்லாமே இப்போ வளர்ந்தது தான். எவ்வளோ அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா பாருங்கள், அங்கே பாருங்கள் அங்கேயும் இருக்குது சுற்றி. அது பத்தாத அங்கே இருக்கிறது எல்லாமே தக்காளி செடி, மண் தக்காளி செடி தான். அதை சாப்பிட்டாலும் நம்ம வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி. இப்போ வயிற்று புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோமா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு எல்லாமே சரியாகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் செடி. இங்கே பாருங்கள், இந்த சுண்டைக்காய் செடியில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக. சுண்டைக்காய் சாப்பிட்டோமா நம்மளோட ரத்தத்தை சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரத்தமும் நிறைய ஊறும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது தான். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலேயே கிடச்சதா இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இதை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்கள் வீட்டு பின்னாடி கொல்லைப்புறத்தில் வந்தாலே நாங்கள் இதை தான் பார்ப்போம், அழகாக பார்க்குறதுக்கு.